வரும் 23ஆம் தேதி முதல் மார்ச் 8 வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் வீடு வீடாக திமுகவினர் பரப்புரை. பெண்களுக்கான திட்டங்களையும் சாதனைகளையும் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மகளிரிடம் எடுத்துச் சென்று சேர்க்க வேண்டும் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தமிழகத்தில் வரும் 26, 27ஆம் தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. அனைத்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்களுடன் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தவுள்ளது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் பேசிவிட்டுத்தான் பொதுத் தேர்வு தேதியை அறிவித்துள்ளோம். தேர்வு தேதிகளில் மாற்றமில்லை என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். திமுக கூட்டணிகள் தான் காங்கிரஸ் உள்ளது. ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் 16வது நாளாக போராட்டம். விழுப்புரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கைது. தஞ்சை மாணவி தற்கொலை வழக்கில் திருப்பம். மதமாற்ற புகாரில் ஆதாரம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல். இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலினை தலைவராக்க வேண்டும் என உத்தவ் சிவசேனா கட்சி வலியுறுத்தல். இதே கருத்தை மணிசங்கர் ஐயர் நேற்று வலியுறுத்திய நிலையில் உத்தவ் சிவசேனா கட்சியின் சாம்னா நாளிதழ் தலையங்கம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளில் 90 விழுக்காடு பேர் ஓபிசி பிரிவைச் சேர்ந்தவர்கள். மத்திய அரசு தகவல். போலி நிறுவனங்கள் மூலம் அதானி குழுமத்தின் பங்குகளில் பல கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்காவின் ஊழல் புலனாய்வு அமைப்பான OCCRB குற்றச்சாட்டு. டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன தயாரிப்பை காட்சிப்படுத்தியதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம். சீன ரோபோட் நாயை காட்சிப்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை மோடி அரசு அவமானப்படுத்திவிட்டதாக வேதனை. கொடுங்குற்ற வழக்குகளில் தண்டனையை குறைத்து இழப்பீட்டை அதிகப்படுத்தும் போக்கிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு குற்றவாளிகளுக்கு வழங்கும் தண்டனைக்கு ஈடாகாது என நீதிபதிகள் கருத்து. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம். திமுக போராடியதாலேயே 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமானதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பு. பட்டினப்பாக்கத்தில் அம்மா உணவகம் மூடப்பட்டது ஏன் என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அம்மா உணவகம் நல்ல நிலையில் உள்ளது என அமைச்சர் கே. நேரு பதிலடி. தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என திமுக அரசுக்கு டிசிகே தலைவர் திருமாவளவன் மீண்டும் கோரிக்கை. மோடியும் அமித்ஷாவும் 400 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் தாக்கு. திருச்சியில் வரும் 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்கிறார் சீமான். யாரை கேட்டு கடனை வாங்குகிறீர்கள்? கடனை எப்படி திருப்பி செலுத்துவீர்கள் என சீமான் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் கடன் வாங்கி நிறைவேற்றப்பட்டவை எனவும் பேட்டி. சென்னை கலங்கரை விளக்கு முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை அமைக்கப்படும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் மேயர் பிரியா அறிவிப்பு. ஆன்லைன் ஏல மோசடி வழக்கில் மலையாள நடிகர் ஜெயசூர்யாவின் சொத்துக்கள் முடக்கம். 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். அனிசிமோவா காலிறுதிக்கு முன்னேற்றம்.
முதலில் கிரிக்கெட் கேப்டனாகவும் பின்னர் பிரதமராகவும் பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் முக்கிய இடத்திற்கு கொண்டு சென்றவர் இம்ரான் கான். அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் அரசுக்கு சௌரவ் கங்குலி வலியுறுத்தல். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் தோனியால் தான் கிரிக்கெட்டுக்கே வந்தேன். பாகிஸ்தான் வீரர் உஸ்மான் தாரிக் பெருமிதம்.